லட்சியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏற்றம், அலட்சியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏமாற்றம். ஸோ அதனால நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு லட்சிய பயணம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய என்னோட ப்ரொஃபைல்லாம் படிச்சாங்க. இதுக்காக நான் 13 வயசுல இருந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் நான் தினமும் 2:30 மணி 3:30 மணிக்கு தான் படுக்கிறேன். 20 மணி நேரம் வேலை பண்றோம். வீட்லயும் மெயின் எனக்கு கிடையாது. கார் கழுவணும்னாலும் எந்த வேலை பண்ணணும்னாலும் எல்லாமே லேடிஸ் தான் பண்ணணும். குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், வெளியிலையும் போகணும். அண்ட் நான் லயன்ஸ் கிளப்லையும் இருக்கேன். ஐம் ஜாயிண்ட் கேபினெட் ட்ரெஷரர் லாஸ்ட் இயர். இந்த இயர் பொலிட்டிக்கல்லையும் இருக்கும். ஸோ ஆத்தர் கீழே இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். when we honor and see the people like the other awardees and other women, I really feel pride. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி மேடம் கூட சொன்னாங்க, நம்ம எல்லாருமே பண்றோம், அதுக்கான சக்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. என்னதான் சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே கூட நம்மளுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு வேலை பலு, ஆனா அதை அன்போடையும் அரவணைப்போடையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு இனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பெண்ணினம் மட்டும்தான். எல்லாருமே பாருங்க, இன்னைக்கு நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்றது நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும். எனக்கு இன்னைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணோம், அதுக்கும் மேல அப்படின்னு. ஏன்னா இப்போ உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல் பண்ணோம், என்ன சமையல் பண்ணீங்க சொல்லிடுவீங்க. 10 நாள் முன்னாடி என்ன பண்ணீங்க யாருக்கும் ஞாபகம் இருக்காது. யாராவது இன்னைக்கு என்ன சமையல் பண்ணோம்னா நான் 10 நாளைக்கு முன்னாடி நான் நல்லா பிரியாணி பண்ணேன், குருமா பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இன்னைக்கு என்ன பண்ணமோ அதை தானே சொல்லுவோம். So today is countable. Whenever you wake up in the morning, today you assume that you are zero. Add on 0 zeros. அதுக்கப்புறம் என்ன ஒரு நல்ல விஷயம் செய்றீங்க, that is counted as 1. Am I right? So all the zeros together, when you put up one good job, it adds more value in your life.